நேயர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போறது நல்லா கேளுங்க. நிறைய பேர் இட்லி சாப்பிட்ருக்கீங்க. இட்லி சில நேரத்துல பூ மாதிரி வரும், சில நேரத்துல கல்லு மாதிரி வரும். அது ஏன் கல்லு மாதிரி வரும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஏன்னா நீங்க புளிச்ச மாவு அது பொங்கி வெளில வரும்போது அதை நல்லா கலக்கி விட்டுடுறீங்க. கலக்கிறதுனால அடி மாவோட அது கலந்து அது கல்லு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அங்க அடிமாவுல ஏன் கலக்கக்கூடாதுன்னா, ஏன்னா அங்க அடிமாவு அவ்வளோ புளிச்சிருக்காது. அது புளிக்காததுனால அங்கமாவும் சேர்த்து கலக்கிறதுனால அங்கமாவும் புளிச்சதையும் அது எடுத்துக்கும். அதனால நீங்க அதை எடுத்து இட்லி ஊற்றும் போது அது கல்லு மாதிரி வரும். அதனால அங்க புளிச்சு வெளில வர மாவை எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு அதை வச்சு நீங்க இட்லி ஊற்றுனீங்கன்னா அங்க இட்லி பூ மாதிரி வரும். இங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்.